எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். நாராயணன் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 75வது தசகம் கம்ச மோக்ஷம். எல்லாரும் உங்களுக்கு நாராயணியம் பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க. இனி புதுசாக பார்க்குறவங்களுக்கு பின்னாலிருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னா டெய்லி ஒரு 5 தசகம் கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். பார்த்து அனுபவிங்க, பயன் பெறுங்க. தேங்க்யூ. மறுநாட்களில் பயம் கொண்ட கம்சனது கட்டளையால் மல்லர்களின் போட்டி விழா தொடங்குவது பற்றி முரசு அறிவிக்கப்பட்டது. குழுமியிருந்த மன்னர்கள் தங்கள் இருக்கையில் வந்து அமர்ந்தனர். நந்தகோபனும் பார்வையாளர்களிடையே உயர்ந்த இடத்தில் அமர்ந்தார். கம்சன் அரண்மனை மேல் மாடியில் அமர்ந்தார். அப்பொழுது தாங்கள் நன்கு அலங்கரித்து கொண்டு பலராமனுடனும் மற்ற நண்பர்களுடனும் அரங்கத்தின் வாயிலை வந்து அடைந்தீர்கள். ஆனால் அங்கு குவளைய பீடம் என்ற யானை மிகவும் சினம் கொண்டு வாயிலை மறைத்து நின்றது. அடே பாவி, வழியை விட்டு விலகிச் செல், சீக்கிரம் என்று தங்களால் ஏவப்பட்ட கொடியோனான மாவுத்தன் மிக்க சினம் கொண்டு யானையை தூண்ட அது மிகவும் வேகத்தோடு தங்களை பிடித்து கொண்டது. தாங்கள் விளையாட்டாகவே அதன் பிடியிலிருந்து தப்பி கோபிகைகளின் பருத்த நகில்களுடன் போட்டி விடுவது போன்று பருத்திருந்த அந்த யானையின் மத்தகத்தில் ஓங்கி அடித்துவிட்டு அதன் கால் இடுக்கில் ஒளிந்து கொண்டீர்கள். பின் கேலியாக சிரித்துக்கொண்டே வெளிவந்தீர்கள். முனிவர்களும் கூட தியான யோகத்தினால் தங்களை பற்ற முடியாது இருப்பது போல யானையின் துதிக்கை கெட்டினாற் போல தாங்கள் அருகில் இருப்பினும் அதனால் பற்ற முடியவில்லை. இவ்வாறு அதன் எதிரில் ஓடி விளையாடிய தாங்கள் தரையில் தானாகவே கீழே விட தங்களை நோக்கி பாய்ந்த அந்த யானையின் உயிரோடு தந்தத்தையும் வேருடன் பிடுங்கினீர்கள். அந்தந்த தந்தங்களின் அடிவேரில் இருந்த வெளியுயர்ந்த நன்முத்துக்களை எல்லாம் எடுத்து நண்பர்களிடம் கொடுத்து இம்முத்துக்களால் அழகால் ஒரு மாலை தொடுத்து ராதைக்கு கொடு என்று கூறினீர்கள். மனதிற்கினிய குருவாயூரப்பா, பிறகு தாங்கள் தந்தத்தை தோளில் சாத்திக்கொண்டு பலராமனுடன் மல்ல அரங்கத்தில் புகுந்தபொழுது அங்கிருந்த மக்கள் தங்களது அழகான திருமேனியைக் கண்டு கண்ணும் மனமும் கவரப்பட்டு பெற்று களிப்புற்றார்கள். ஆஹா, நந்தனன்றோ பெரும்பேறு பெற்றவன், இல்லை கோபியர்கள்தான் பெரும்பேறு பெற்றவர்கள், இல்லையே இவனை பெற்றவருடைய யசோதையென்றோ நோன்பு நோற்றவள், இல்லை இவனை காணும் பேறு பெற்ற நாமன்றோ மூவுலகிலும் சிறந்த பாக்கியசாலிகள் என்று அனைவரும் புகழ்ந்து கொண்டார்கள். குருவாயூரப்பா, தாங்களோ எங்கும் நிறைந்த பரம்பொருள், எல்லையற்ற சித்ரூபமானவர், ஆனந்தமயமானவர், ஒளிப்படைத்தவர். ஆனால் இடையர்களின் இடையே காணும்படி விளங்கினீர்கள். இருந்தும் அக்காலத்தில் பெருவாரியான மக்கள் தங்களை அறியவில்லை. பீஷ்மர், விதுரர் போன்றவர்களே புண்ணியத்தின் பயனாக தங்களை பரமாத்மா என்று அறிந்தனர். ஆனால் செய்த புண்ணியம் பயனளிக்கும் நேரம் வந்தது. முதலாக தங்களை தரிசித்த மக்கள் பாவமற்றவர்கள், பரிபூர்ண ஆனந்தம் பெற்று தங்கள் முன்பு செய்த திருவிளையாடல்களை திரும்ப நினைத்து ஒருவருக்கொருவர் அதையே பேசி இன்பமுற்றனர். இதென்ன அநியாயம்! குழந்தைகளோ மென்மையான உடல் படைத்தவர்கள், மற்போர் வீரர்களோ உறுதிப்படைத்த உடம்பு உள்ளவர்கள். இதை நாம் பார்க்கக்கூடாது, வாருங்கள் சீக்கிரம் போகலாம் என்று அங்குள்ள மக்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கையில் தாங்கள் சாணூரனை கைகளால் உயர்த்தி பிடித்து வேகமாக சுற்றவே அவனும் உயிரிழந்தான். அவனை தரையில் ஓங்கி அறைந்தீர்கள். பலராமனும் வேகமாக முஷ்டிகளை துகைத்து கொன்றார். எஞ்சியிருந்த மல்ல வீரர்கள் ஓட்டம் பிடித்தனர். உடனே தீய பொத்தி கம்சன் தூரியம் என்னும் பறை அறைவதை நிறுத்தச் சொல்லி தெய்வதறியாது திகைத்து பெரியோர்களான உக்ரசேனர், வாசுதேவர், நந்தன் முதலியோர்களை கொல்லவும் எங்கும் நிறைந்த பரம்பொருளான தங்களை தொலைவில் துரத்துச் சொல்லியும் கட்டளையிட்டான். கொடியோனான அவனது சொற்களை கேட்டு மிக்க கோபமடைந்த தங்கள் கருடன் மலையை நோக்கி பாய்வது போல கம்சன் உட்கார்ந்திருக்கும் சிம்மாசனத்தை நோக்கி பாய்ந்தீர்கள். உடனே தாங்கள் அவன் மேல் குதித்து தரையில் தள்ளி அவனது முட்டுக்கள் நொறுங்கும்படி செய்தீர்கள். தேவர்கள் தங்கள் மேல் மலர் மாறி பொழிந்தனர். என்னதான் சொல்வோம்! பயத்தால் எப்பொழுதும் தங்களை நினைத்து அவன் சாயுஜ்ய முக்தி அடைந்தான். பரமனே குருவாயூரப்பா, முற்பிறவியில் அவன் காலநேமியாக இருந்து தங்களால் கொல்லப்பட்டதன் விளைவல்லவா இது? பிறகு தாங்கள் அந்த கம்சனின் 8 தம்பிகளையும் கொன்று விரைவாக சென்று தாய் தந்தைகளை வணங்கி உக்ரசேனரை மன்னராக முடிசூட்டினீர்கள். எதுகுலத்தோர் அனைவரும் விரும்பியதை அழித்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினீர்கள். தேவகுருவான வியாழகுரு பகவானிடம் அறநூல்களை கற்றவரும் பக்தர்களில் சென்றவருமான உத்தவரை நண்பராக பெற்று மிகவும் மகிழ்ச்சி கொண்டீர்கள். மதுரையிலே வசிக்கவும் தொடங்கினீர்கள். குருவாயூரப்பா, எனது நோய்களை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.